ஆ, நீங்க வந்து தீபம் ஏத்துங்க வாங்கோ. ஓகே. வேண்டாம் கயல். பாரு, ஒன் திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெருப்பு உனக்கு ஆகாது. அதனால எப்பவும் கொஞ்சம் தள்ளியே இரு. நீ வாழ்க்கப்பட்டு போற வீட்ல கூட நெருப்ப ஜாக்கிரதையா ஏத்தணும். என்ன கயல்? வேணும்னா எலக்ட்ரிக் விளக்கு கையோட வாங்கிட்டு போயிரு. ஓகே? சரி பிருத்வி, நான் ஏத்தல, விடுங்க. ஓ. சுவாமி, நீங்களே விளக்கத்துங்க. நோ ப்ராப்ளம். நீங்களே ஏத்திருங்க சாமி. ஆ சரி. இல்லனா நேத்ரா ஏத்தட்டும். இட்ஸ் ஓகே பிருத்வி, அவரே எழுத்துட்டோம். ஓகே. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கார்த்தியாஜனாஜ வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாத். हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजस्रजां चन्द्रां हिरण्मये लक्ष्मीं जातवेतो महावः तां महावगजातवेतो लक्ष्मीं मणपकामणिं यस्यां हिरण्यं विन्देयं कामस्यं पुरुषाणकम् अश्वभोग्रामृतमध्यामस्नादप्रपोतनीं महालक्ष्मी नमः धनलक्ष्मी नमः धान्यलक्ष्मी नमः दुर्गालक्ष्मी सरस्वती नमः. எல்லாம் ஓகே தானே? பாத்தீங்களா மாமா, கயல் விளக்கேத்த வேண்டாமா, ஆனா நான் ஏத்தணுமா? அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதான். நான் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லையா? எலக்ட்ரிக்கல் லைட் வாங்கிட்டு போக சொல்றான். எல்லாம் என் நேரம். மேடம் எடுத்துக்கோங்க. சார் சார் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டோட ஸ்வீட்டான நியூஸ் ஒன்னு இப்ப நான் சொல்ல போறேன். காய்ஸ், your attention please. வனமோகினி சூப்பரா வந்திருக்கு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சோ முழு கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷூட் பேலன்ஸ் இருக்கு, அதையும் முடிச்சிட்டு சூட்டோட சூட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அழகான ராட்சசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். So, all happy? ஆமா சார். வனமோகினிக்கு நீங்க தர இம்பார்ட்டன்ட் ரியலி சூப்பர் சார். மாமா, நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? ஆமாம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. Thank you. மேடம், தினேஷ், மனசார சொல்றேன் மேடம், நம்ம பிளான் பண்ணபடி ஷூட்டை முடிச்சிட்டோம். ஆனா முதல் நாள் உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படியே கதையில இன்வால்வ் ஆகி கடைசி நாள் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் வேற லெவல் மேடம். உங்களை தவிர வனமோகினி கேரக்டரை வேற யாராலுமே பண்ணியிருக்கவே முடியாது மேடம். ஷோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வனமோகினின்ற அந்த கேரக்டரை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க மேடம். எனக்கு என்னமோ உங்களுக்கு அவார்டு கூட கிடைக்கும்னு தோணுது. ஏன் நேஷனல் அவார்டு வாங்க கூட சான்ஸ் இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். உங்களோட வார்த்தை பலிக்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எப்பவுமே எந்த வேலையா இருந்தாலும் இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவேன். கடமைக்குன்னு என்னால பண்ணவே முடியாது தினேஷ். என்னோட அப்பா ஸ்கூல் டீச்சர், ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாரு. அந்த டெடிகேஷன் எனக்கும் எப்பவுமே இருக்கு. மாமா பாத்தீங்களா, இட்லி கடைக்காரி என்னமா பேசுறா பாருங்க. ஆமா, அப்படியே மேடம். இந்த மூஞ்சிக்கு அவார்டு கிடைச்சா நான் சூசைட் பண்ணிப்பேன். அப்பங்கார வாத்தியாரா, அதனால இட்லிய கூட இன்வால்மெண்டோட தான் சுடுவாளாம். அத அவன் கேட்டு வழிஞ்சு நிக்கிறான். இவனெல்லாம் ஒரு டைரக்டர், ரசனையே இல்லாதவங்க. இவளை
இவளை சும்மா விடக்கூடாது மாமா. சார் ரெடியா? ம் ரெடி சார். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? யா ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ எம் ரெடி. சார் சொல்லுங்கள் சார். நான் பரபரப்பா டப்பிங் பேசுற மோட்ல இருக்கேன். ம் ஓகே ஃபேண்டாஸ்டிக்கா வரணும். ஓகே சார். டப்பிங் வேற லெவல்ல இருக்கணும். அப்படியே சீன் பை சீனா போயிடலாம். ஓகே சார். தினேஷ் சார் ஃபர்ஸ்ட் எந்த சீன் போலாம்? சார் நீங்களும் கையில் மேடமும் சண்டை போடுறீங்களே அந்த சீன் போயிடலாமா சார்? நீங்க இப்ப இருக்கிற பரபரப்புக்கு அந்த சீன் வேற லெவலா இருக்கும் சார். கரெக்ட். என்ன கரெக்ட்? சார் தினேஷ் எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறீங்க. என் ஃபீலிங்கே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. டப்பிங் ஸ்டார்ட் பண்றோம், எடுத்த உடனே ஃபைட் சீனா? சண்டேலியா டப்பிங் ஸ்டார்ட் பண்றது? முதல்ல ஒரு ரொமான்ஸ் சீன், லவ் மூடோட. நான் கையில முதலா பார்த்த சீனை போடுங்களேன், அத பேசிடலாம். அது நல்ல ஆரம்பமா இருக்கும் தினேஷ். ஓகே சார். I like it. கயல் உள்ளவா? பிருத்வி உள்ளவா? உங்களை உள்ள கூப்பிடுறாருமா. சொல்லுங்க பிருத்வி. கம் கயல், நீ இது வரைக்கும் டப்பிங் பேசியிருக்கியா? டப்பிங் இல்ல, சின்னதா பேசியிருக்கேன். ஆனா முழு படத்துக்கும் பேசினதில்ல. ஓ ஓகே ஓகே. நான் வேற லெவல்ல பேசுவேன். ஆத்து தண்ணி சலசலன்னு ஓடும் பாத்திருக்கியா? அத மாதிரி பேசுவேன். அப்புறம் அந்த காட்டாத்து வெள்ளம் கரபுரண்டு போகும் பாத்திருக்கியா? அத மாதிரியும் பேசுவேன். அப்படியே அப்படியே மனசுல இருந்து பேசுவேன். என் ஃபீலிங்க ஃபில்டர் பண்ணி கொட்டுவேன். நான் பேசுறத பாத்துக்கோ, நீ நிறைய கத்துக்கலாம். டப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு உயிர் தரதே டப்பிங் தான். பேச பேச கேரக்டருக்கு உயிர் வரும் பாரு. நான் டப்பிங் பேசுறப்ப நீ என்ன பாரு, அப்படியே காதல் கொட்டும். அந்த லவ் மூடுக்குள்ள நான் டோட்டலா போயிடுவேன். ஸ்பாட்ல நடிச்சத திரும்பவும் அப்படியே நடிப்பேன். அங்க சிரிச்சா இங்கேயும் சிரிப்பேன், அங்க அழுதா இங்கேயும் அழுவேன். தம்பி ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். என்னடா இவரு வந்தோமா டப்பிங் பேசிட்டோமா இல்லாம இப்படி போட்டு தாக்கிட்டு இருக்காரு. இங்க வந்துமா கிளாஸ் எடுக்கணும், ஷூட்டிங்ல தான் பிரச்சனைனா இந்த டப்பிங்லயுமா முடியலடா. அங்க சிரிச்சா இங்கேயும் சிரிப்பேன், அங்க அழுதா இங்கேயும் அழுவேன். தம்பி ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். என்ன சிவம், நீங்க பர்சனலா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்க இருக்கிற மொத்த பேரும் உங்க லவ் ஃபீல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? நான் மறந்துட்டேனே, இவ்வளவு நேரம் மைக் ஆன்லயா இருந்துச்சு. நான் ஆஃப் பண்ணியா இருக்கும். கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டப்பிங் ஆரம்பிங்க தம்பி. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு. ஓகே நான் எடுக்கல, நீங்க போய் எடுங்க. அப்புறம் நீங்க தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஆமால.
கயல் பிருத்வி இப்ப நான் ஒரு சீன் பேசுறேன், அப்புறம் நீ ஒரு சீன் பேசு, அப்புறம் ஒரு ஃப்ளோ வந்துடும், அப்புறம் கரெக்டா பேசிடலாம். சரி. சார் டேக் போலாமா சார்? ரெடி தினேஷ், அந்த சீனை ப்ளே பண்ண சொல்லுங்க. ஓகே சார், அந்த சீனை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. உங்களோட போராட்ட குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க இடத்த ஆக்கிரமிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. அஃப்கோர்ஸ் இயற்கை ரொம்பவே நேசிக்கிற ஆள்னா. சார் வெல் டன், டேக் ஓகே சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க. Thank you. இதே மாதிரி அடுத்த டைலாக் போடுறோம் சார். ஷூர். தம்பி மறுபடியும் முதல்ல இருந்தா ஷோ. வாட்? இப்போ என்ன பிரச்சனை? உள்ள வந்து சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. அழகான ராட்சசி படத்தோட ப்ரொடியூசர் சம்பத் சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா? ப்ரொடியூசர் வந்திருக்காரா? அப்போ வெயிட் பண்ண வைக்க கூடாது, வரேன். ஓகே. முத நாளே டிஸ்டர்பன்ஸ் நிறைய வருது இல்ல? ஆமா. இந்த சீனை முடிச்சிடலாம், போடுங்க. ஓகே சார், ரெடி டேக். அட்வான்ஸ் கொடுக்கறப்ப முதல்ல டேட் எனக்கு தானே சொன்னாரு. அப்புறம் 2 படத்துலயும் மாத்தி மாத்தி நடிக்க போறேன்னு சொன்னாரு. இப்ப என்னடான்னா வனமோகினிய முடிச்சிட்டு தான் உங்களுக்கு வருவேங்கிற மாதிரி சொல்றாரு. அவர்கிட்ட பேசுறப்போ தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் உங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாதீங்க சம்பத் சார், நீங்க பல வருஷமா நம்ம சங்கத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க விட்டுருவோமா? பேசி முடிச்சிடலாம், கவலையே படாதீங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க நேத்ரா மேடம். சார் ப்ளீஸ் பேரை சொல்லி பேச வேண்டாம். ஓஹோ, பேசுறது யாருன்னே தெரியக்கூடாது. ஓகே ஓகே மேடம், சொல்லுங்க. இந்த பிருத்வி இருக்கானே, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். வனமோகினி ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டு தான் அழகான ராட்சசிக்கு வருவானாம். இங்க பாருங்க சார், அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. அப்படி நடந்தா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அதனால பிருத்வியை நெருக்கி உடனே நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு பாருங்க, விட்டுறாதீங்க சார். கவுன்சில் ஆளுங்க மூலமா நெருக்கடி கொடுங்க, பிரச்சனைய பெருசு பண்ணி விடுங்க. அப்பதான் தீர்வு கிடைக்கும், நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமா மேடம், ஆமா மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி மேடம், என்கிட்ட விட்டுருங்க. ஓகே சார். சார் நீங்க வந்ததை சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. எங்க இருக்காரு? உள்ள உட்காந்துருக்காரு. ஆமா சம்பத் சார். ஹே, ஹாய் எவரிபடி. Fine. குட் மார்னிங். ஹலோ பிருத்வி சார். சம்பத் சார், உட்காருங்க. என்ன பிருத்வி சார், டப்பிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கே. எஸ் எஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்பதான் பூஜை முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம். வனமோகினிய ஒரு வழியா முடிச்சிட்டீங்க போல இருக்கே. எஸ், முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஷூட் பேலன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் நேர்லயே வந்து உங்களை கேட்டு போலான்னு வந்தேன். வாட் வாட் இஸ் இட்? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நல்ல விஷயம் தானே நம்மளை பத்தி வெளியில வரும். ஏக்தம்ல ஏற்காட்டே ஒரு கலக்கிட்டு வந்திருக்கோமே, அந்த விஷயமா? கம் ஆன், டெல் மீ. உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கிறது சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு அது மாதிரி இருக்காதே சார். என்ன? வாட்? ஏன் சுத்தி ஒளிச்சு பேசுறீங்க? எனக்கு இந்த பீடிகை எல்லாம் பிடிக்காது. நேர விஷயத்துக்கு வாங்க. கம் ஆன், டெல் மீ. இல்ல சார், நீங்க வனமோகினிய கம்ப்ளீட்டா முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு தான் அழகான ராட்சசிக்கு வர போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் ஆமா சார், கவுன்சில்ல சம்பத் சார் பேசி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதான் சார் நட்பு முறையில பார்த்து பேசி என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலான்னு வந்தோம். ஓ நைஸ்.
நீங்க கேள்விப்பட்டது அஃப்கோர்ஸ் உண்மைதான். நவ் ஐ மீன் வனமோகினி மோட், ஃபுல் மோட் அங்கதான் இருக்கு. இப்ப கூட காட்டுக்குள்ள ஜீப்ல போற மாதிரியே நினைச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் மை இன்வால்வ்மெண்ட். ஒரு படத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டே இருப்பேன். இப்ப நான் ஃபுல்லா அந்த கேரக்டராவே மாறிட்டேன். அந்த மூட்லயே இருக்கேன். லவ் மூடு தானே? ஆ. ம். ஏதோ மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன மைண்ட் வாய்ஸ் அது? என்ன மைண்ட் வாய்ஸ் அது? டெல் மீ. தெரியல தம்பி. நான் போய் உங்களுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு வரட்டுமா? வர வர தம்பி மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்றாரு. ரொம்ப ஷார்ப் ஆயிட்டாரு. சம்பத் சார், நான் எதுக்காக வனமோகினியை கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேளுங்க. சொல்லுங்க. படம் எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இப்போ இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போட்டு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் படத்தை தங்கமா தாங்கி எடுத்துட்டு போவான். படம் ஹிட்னு வச்சுக்கோங்க, என்ன வச்சுக்கிறது, ஷோர் ஹிட். ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா அதை தாண்டி உங்களுக்கு ஜாக்பாட். என்னோட அடுத்த கால் ஷீட் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் சார் இருக்கு. உங்ககிட்ட தானே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நான் உங்க படத்துக்கு வந்துட போறேன். ஆல்ரெடி பூஜை எல்லாம் போட்டாச்சு, விறுவிறுன்னு ஷூட்டிங் போயிடலாம். நான் நின்னு அழகான ராட்சசிய போட்டி போட்டு வந்து வாங்குவாங்க. சார், அதுக்காக சம்பளம் ஜாஸ்தியா கேட்டுறாதீங்க. நானோ உங்ககிட்ட பேசின அதே சம்பளம் தான், ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டேன். இன்னொரு விஷயம் சம்பத் சார். சொல்லுங்க சார். உங்க படத்துல பிச்சு கால் ஷீட் கொடுக்காம தொடர்ச்சியா வரப்போறேன். வனமோகினில எவ்வளவு இன்வால்வ்மெண்டோட நடிச்சனோ அதே மாதிரி உங்க படத்துலயும் அப்படியே கதைக்குள்ள போய் கேரக்டரை ஒன்றி பாட்டை கிளப்பிடுவேன். உங்களுக்கு எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் பாருங்க. படம் சீக்கிரமா ஏக் தம்ல முடிய போகுது, அதனால பைனான்சியருக்கு தர வட்டி கம்மியாகும். என்னோட இன்வால்வ்மெண்ட்ல படம் வேற லெவல்ல சூப்பரா போகும். அதனால பிசினஸ் சூப்பரா இருக்கும். வனமோகினியோட சக்சஸ்ஃபுல் அழகான ராட்சசி பிசினஸ்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். ஒரு நடிகனா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராக நான் இருக்கிறதால உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிக்கிறேன். நானும் கவுன்சில் மெம்பர் தானே சார். சார், சார் சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. பக்காவா பிளான் பண்ணி ஒர்க் பண்றாரு. அப்படியா? ஆமா, அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஃபார் சைட்டா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரான விஷயம் தான். எங்க அனுபவத்துக்கு சார் சொல்றது கரெக்டா தான் படுது. சரிங்க சார், அப்போ வனமோகினியை முடிச்சிட்டே நம்ம ஷூட்டிங்கை வச்சுக்கலாம் சார். தட்ஸ் குட், இட்ஸ் நைஸ். அப்புறம் இன்னொரு ஹாப்பி நியூஸ், படத்துல கயல் பிரமாதப்படுத்தி இருக்காங்க. படம் ரிலீஸ்க்கு பிறகு அவங்க ரேஞ்சே வேற, எங்கேயோ போயிட போறாங்க. முடிஞ்சா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வைங்க, இப்பவே அவங்கள லாக் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா டப்பிங் ஃபுல் ஸ்விங்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கயல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நியூஸ் வெளியில போயிடும். அப்புறம் அவ்வளவுதான், நான் நீனு டைரக்டர்ஸ் வந்து குவிஞ்சிருவாங்க. முதல்ல உங்களுக்கு சொல்றேன், அவங்கள கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார், பண்ணிக்கலாம் சார். ஓகே, அப்போ நான் டப்பிங் கண்டினியூ பண்றேன். ஓகே சார், I'll see you later. ஓகே சார். பை சம்பத் சார். பாய். ஓகே சார். பாய். பாய் சார். சார் பக்காவா ஃபியூச்சரை பத்தி நல்லா கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க சம்பத் சார். ஓகே ராம், தேங்க் யூ. எங்களை வேலை பார்க்க விடாம போலீஸை கூப்பிடுவோம். ராணுவத்தை வேணா கூப்பிடுங்க. எங்களுக்கு பயம் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. போராடுறோம். நாங்க எங்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். மேடம் டேக் போலாம். தினேஷ் ரெடி. கயல், டப்பிங்கிறது ஒரு கலை. எஸ், இட் இஸ் an art. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படத்துக்கு உயிர் கொடுக்கறதே இந்த டப்பிங் தான். அப்படியே அழகா பேசணும். ஓகே, ஆரம்பிச்சிட்டாரா? கத்தி பேசினாலே எக்ஸ்பிரஷன்ஸ் உடைஞ்சிரும். நல்ல மூடோட எக்ஸ்பிரஷனோட பேசணும்னா செட்ல ஹஸ்கியா பேசணும். அப்படின்னா ஹஸ்கியா பேசணும். ஓகே. மணி சார் படம்லாம் நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஆ அத மாதிரியே பேசணும். ஆ? சரி. சார் ஒரு சின்ன சஜஷன். ஆ? ஆ. என்ன சஜஷன் சொல்லுங்க. இது ஆர்கியூ பண்ற சீன் சார். அது அஸ்கியா பேசினா ஒர்க் அவுட் ஆகாது. இஸ் இட்? ஆமா சார், ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட ஆர்கியூ பண்ற சீன். ஓ ஓகே ஓகே, இப்போ புரியுது. கயல், டைரக்டர் சொல்ற மாதிரி பேசுறே. ஓகே. தினேஷ் ரெடி? மேடம் டேக் மேடம். ஆ ஒரு தடவை ப்ளே பண்ற பாத்துக்கோங்க. ஓகே. அத கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்க உள்ள. ஓகே சார். எங்களை வேலை பார்க்க விடாம போலீஸை கூப்பிடுவோம். போலீஸை கூப்பிடுவோம். ராணுவத்தை வேணா கூப்பிடுங்க. எங்களுக்கு பயம் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. போராடுறோம். நாங்க எங்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். அது வரைக்கும் பேசினா போதும் மேடம். கட் பண்ணி போயிடலாம் மேடம். போலாம். இதுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். எங்க காட்டு மேல கை வச்சிங்க, இங்க இருக்கிற செடி கொடி வல்ல போயிடலாமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு செடி கொடி மரம் எல்லாத்துலயும் எங்க உயிர் கலந்துருக்கு.